ஒரு ஊர்ல ஒரு பெரிய மாரியம்மன் கோவில் இருந்ததாம். அந்த மாரியம்மன் கோவிலில் வருடம் ஒரு முறை 10 நாள் திருவிழா நடக்குமாம். திருவிழாவிற்கு காப்பு கட்டியதும் மக்கள் விரதம் இருப்பதும் தங்கள் சொந்தங்களை திருவிழாவுக்கு அழைப்பதுமாய் இருப்பார்களாம். திருவிழா ஆரம்பித்ததும் கோவிலில் அபிஷேக ஆராதனைகள், மக்கள் பொங்கல் வைப்பது, மாவிளக்கு எடுப்பது, அக்கினி சட்டி எடுப்பது, பால்குடம் எடுப்பது, முளைப்பாரி தூக்குவது, அம்மன் தினமும் ஒரு விசேஷ அலங்காரத்தில் வீதி உலா வந்து மக்களுக்கு அருள் பாலிப்பது என களை கட்டுமாம். மக்கள் கோவிலுக்கு செல்வது, அங்கே அன்னதானத்தில் கலந்து கொள்வது, அங்கே நடக்கும் கோலப் போட்டியில் கலந்து கொள்வது, கோவிலின் வாசலில் புதிதாக ஆரம்பித்த கடைகளில் வளையல், பாசி, பொம்மைகள், பலூன் வாங்குவது, மோர் பந்தலில் மோர் வாங்கி குடிப்பது, இரவில் பாட்டு கச்சேரி, வில்லுப்பாட்டு, கரகாட்டம், கதா கலைச்செபம், நாடகம், பட்டிமன்றம், சமய குருமார்களின் சொற்பொழிவு என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்குமாம். ஒரு நாள் இரவு குரு ஒருவர் சொற்பொழிவு நடத்தி கொண்டிருந்தாராம். அதை மக்கள் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த போது குரு ஒரு மனிதனை மேடைக்கு அழைத்தாராம். என்ன குருவே என்று அவரும் மேடைக்கு ஏறி சென்றாராம். இப்போது குரு அவரிடம், தம்பி, உன் பெயர் என்ன என்று கேட்க, அந்த மனிதரும், ஐயா, என் பெயர் பிரபு என பதிலளித்தாராம். இப்போது குரு, தம்பி, நீ ஒரு அழகான துரு துரு என இருக்கும் குழந்தையை பார்க்கிறாய் என வைத்துக் கொள்வோம். அப்போது என்ன செய்வாய் என்று கேட்டாராம். அதற்கு பிரபு, ஐயா, அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று பதிலளித்தானாம். இப்போது குரு, அந்த குழந்தை உன்னை தாண்டி செல்கிறது, இப்போது என்ன செய்வாய் என்று கேட்டாராம். அதற்கு பிரபு, குருவே, நான் அந்த குழந்தையை திரும்பி பார்ப்பேன், அது கண்ணிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று பதிலளித்தானாம். இப்போது குரு பிரபுவிடம், உனக்கு அந்த குழந்தையின் ஞாபகம் எவ்வளவு நேரம் இருக்கும் என்று கேட்க, அதற்கு பிரபு, நான் அன்றே மற்றொரு அழகாக இருக்கும் குழந்தையை பார்த்தால் அதுவரை முன்னால் பார்த்த குழந்தையின் ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் அன்று ஒரு நாள் அந்த குழந்தையின் ஞாபகம் இருக்கும் என்றானாம். அப்போ அழகான துருதுருவென்று இருந்த அந்த குழந்தையின் ஞாபகம் அதிகபட்சம் ஒரு நாள் இருக்கும், அப்படித்தானே என்று குரு கேட்டாராம். ஆமையா என்று பதிலளித்தானாம் பிரபு. இப்போது குரு, தம்பி, நீ கண்ணை மூடிக்கொண்டு நான் சொல்லும் நிகழ்வை கற்பனை செய்து கொள் என்று கூறிவிட்டு, நான் 5 அரிய புத்தகங்களை உன்னிடம் கொடுத்து இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பணக்காரரிடம் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறேன். நீயும் அந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு நான் கொடுத்த முகவரிக்கு செல்கிறாய். அங்கே ஒரு பெரிய மாளிகை போன்ற வீடு உள்ளது. வீட்டின் முன் இருந்த கேட்டில் ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார். அந்த கேட்டின் உள்பக்கம் 4 கார்கள் நின்று கொண்டிருக்கிறது. நீ அந்த வாட்ச்மேனிடம் சென்று இந்த வீட்டுக்காரரிடம் குரு கொடுத்த புத்தகங்களை கொடுக்க வேண்டும் என்று கூற, வாட்ச்மேன் மாளிகைக்குள் சென்று முதலாளியிடம் கூறுகிறார். இப்போது அந்த முதலாளியே வெளியில் வந்து உன்னை யாரென்று கேட்டு அன்போடு உபசரித்து உள்ளே அழைத்து செல்கிறார். உள்ளே சென்றவுடன் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே, தம்பி, வெயிலில் வந்திருக்கிறீர்கள், ஜூஸ் குடிங்கள் என வேலையாளிடம் ஜூஸும் ஸ்நாக்ஸும் கொண்டு வர சொல்கிறார். ஜூஸும் ஸ்நாக்ஸும் வந்ததும் ஜூஸை குடிக்க சொல்கிறார். அடுத்து அவர் ஸ்நாக்ஸை சாப்பிடச் சொல்ல, நீ வேண்டாம் ஐயா என மறுத்தும் உன்னை சாப்பிட சொல்கிறார். நீ சாப்பிடும் போதே உன்னை பற்றி விசாரிக்கிறார். தம்பி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று. நீ உன் ஊரை சொல்ல, எப்படி என் வீட்டிற்கு வந்தாய் என கேட்கிறாய். நீ பஸ்ஸில் வந்தேன் ஐயா என பதில் சொல்ல, நீ கொண்டு சென்ற புத்தகங்களை பையில் இருந்து எடுத்து பார்த்து, தம்பி, இந்த புத்தகங்கள் நான் படிக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருந்த புத்தகங்கள், நீ கொண்டு வந்ததற்கு மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு, இதை கொடுத்த குரு எங்கே இருக்கிறார் என கேட்கிறார்.
அவர் எங்கள் ஊருக்கு சொற்பொழிவாற்ற வந்தார், இப்போது அவர் சென்று விட்டார் என்று கூற, அவரை பார்த்தால் என் நன்றியை தெரிவித்து விடு தம்பி, அப்புறம் அவரை பார்த்தால் எனக்கு தகவல் சொல்லு தம்பி என தன் போன் நம்பரையும் கொடுக்கிறார். அதன் பின்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்போது தம்பி வா சாப்பிடலாம் என அழைக்கிறார் அந்த பணக்காரர். நீ மறுத்தும் கட்டாயப்படுத்தி சாப்பிட அழைத்து சென்று அறுசுவை உணவை அவரே பரிமாறுகிறார். உனக்கு விருப்பமானதை கேட்டு கேட்டு பரிமாறுகிறார். சாப்பிட்டு முடித்ததும் ஐயா நான் புறப்படுகிறேன் என்று நீ கூற, அவர் தன் கார் டிரைவரை அழைத்து இந்த தம்பியை வீட்டில் கொண்டு போய் பத்திரமாக விட்டுவிட்டு வா என கூறுகிறார். அப்போது உன்னிடம் உன் செல்போன் நம்பரையும் வாங்கிக் கொள்கிறார். நீ அவரிடம் விடை பெற்று கொண்டு வெளியேறுகிறார். நீ வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் அவர் உனக்கு கால் செய்து பத்திரமாக வீட்டிற்கு சென்று விட்டாயா என விசாரிக்கிறார் என குரு கூறிவிட்டு, தம்பி இப்போது கண்களை திறந்து கொள் என்று கூற, பிரபு கண்களை திறந்து கொண்டானாம். தம்பி நீ கற்பனையில் சந்தித்த அந்த நபரை நேரில் சந்தித்தால் எவ்வளவு நேரம் ஞாபகம் வைத்திருப்பாய் என கேட்டாராம் குரு. அதற்கு பிரபு, இவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் புத்தகம் கொடுக்க சென்ற என்னை அன்போடு உபசரித்து ஜூஸ் ஸ்நாக்ஸ் கொடுத்து பின் சாப்பாடும் கொடுத்து அவர் சொந்த காரிலே என்னை வீட்டிற்கு அனுப்பி நான் வீடு சென்றதும் வீட்டிற்கு பத்திரமாய் சென்று விட்டாயா என கேட்ட அந்த மனிதரை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்று பதிலளித்தானாம். இப்போது குரு கூட்டத்தை பார்த்து, இந்த இளைஞனால் அழகு அதிகபட்சமாக ஒரு நாளில் மறக்கப்பட்டது, ஆனால் நல்ல நடத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருத்தப்பட்டது. இதுதான் இயற்கை. ஒரு மனிதனுக்கு அழகு புற அழகு அல்ல, நல்ல நடத்தையே உண்மையான அழகு என்று கூறினாராம். இந்த கதையில வர்றது போல நாமளும் நம்ம வாழ்க்கையில நல்ல நடத்தைகளால் நம்மை சுற்றியுள்ளவர் உள்ளங்களில் வாழ்நாள் முழுவதும் இடம் பிடித்து நம் பிறவி பயனை அடைய வேண்டும்ங்கிற உண்மையத்தான் இந்த கதை விளக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள், ஆன்மீக தகவல்கள், மோட்டிவேஷன் கான்செப்ட்ஸ், ரங்கோலி கோலங்கள், கம்பி கோலங்கள், சமையல் குறிப்புகள்னு எல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதையும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.